அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கு ஈஸியான முறையில் பிரெட் புடிங் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் சுகர் எடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் புடிங்கிக்கு கேரமல் செய்கிறதுக்கு 375 ml பால், அதாவது 1.5 கப் பால், 1 கப் சுகர் 200 கிராம், 1/4 கப் கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன் 25 கிராம், 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு இப்படி நல்லா பவுடர் மாதிரி நல்ல வடிவாக அரைச்சி எடுத்திருக்கிறேன். கரை உள்ள பிரெட்டண்டா நீங்கள் கரையை கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் அடிக்கலாம். இதுக்கு மஞ்சள் கலர் விரும்பினா சேர்க்கலாம். ஏனெண்டா நான் இதுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கல. கஸ்டர்ட் பவுடர் இல்லாதாக்கள் கார்ன்ஃப்ளவர்லையும் நீங்கள் இந்த புடிங் செய்யலாம். அப்படி கஸ்டர்ட் பவுடர் இருக்கிறாக்கள் நீங்கள் 25 கிராம் கஸ்டர்ட் பவுடரை சேருங்கோ. அதுக்கு வெனிலா சுகர் ஒரு பேக்கெட், இந்த கலர், இந்த 2 கலரையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கோ, போட வேண்டாம். நான் கார்ன்ஃப்ளவர் மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறேன். அதால் வெனிலா சுகர். அப்படி வெனிலா சுகர் இல்லாட்டிக்கு எசன்ஸ் விடுறாக்கள் 1 டீஸ்பூன் விடுங்கோ. விரும்பினாக்கள் இந்த yellow கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை எப்படி செய்யலாமென்று பார்ப்போம். இப்போ ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு இந்த 100 கிராம் சுகரை இதில் நாங்கள் கேரமல் காய்ச்சுவோம். இப்போ நாங்கள் இந்த பிரெட் புடிங் அடுப்பில் தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு சில்வர் பேன், இல்லாட்டிக்கு ஒரு டிஷ் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாட்டி இப்படி இது நான் இந்த கேக் ட்ரே தான் எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ள நீங்கள் இந்த கேரமலை வடிவாக ஊற்றி அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி அந்த பிரெட் புடிங் செய்யலாம்னு பார்ப்போம். இந்த கேரமலுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. தனியாக இந்த சுகர் மட்டும் இதில் மெல்ட் ஆகி கொண்டிருக்குது. இது நல்ல வடிவாக இந்த இதில் இருக்கிற சுகர் எல்லாம் கரைஞ்ச உடனேயும் நாங்கள் புடிங் எந்த இதில் செய்ய போகிறோமோ அதில் நாங்கள் இதை ஊற்றி வைப்போம். ஓகே, இப்போ இது நல்ல ஒரு கலருக்கு ரெடி ஆகிட்டது. இதை நாங்கள் இந்த புடிங் இதுக்குள்ளே ஊற்ற போகிறோமோ இந்த பேனுக்குள்ளே இதை நாங்கள் விடுவோம். ஆகலும் நிறைய நேரம் வச்சிருக்க வேண்டாம். இது பிறகு நல்லா கருத்து தண்டால் புடிங் சாப்பிட முடியாது. ஓகே, நான் இப்போ இந்த இதில் ஊற்றிட்டேன். இது நல்லா ஆறட்டுக்கும். அதுக்கிடையில் நாங்கள் அந்த பிரெட் புடிங் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு பேன் ஒன்று எடுத்து இது அடுப்பு நீங்கள் போட வேண்டாம். இப்போ இதில் இந்த பாலை இதில் சேர்க்கிறேன். கொஞ்சம் பாலை மிச்சம் வைக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த சீனி 200 கிராம் சீனி புடிங்குக்கு எடுத்தேன்னா 100 கிராம் சீனி கேரமலுக்கு எடுத்திருக்கிறேன். அதை கவனமாக பார்த்து போடணும். இப்போ இந்த வெனிலா சுகரை இதில் ஆட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நான் இந்த மீதி வச்ச இந்த பால் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவரில் ஆட் பண்ணி இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைக்க போகிறேன். ஓகே, இது நல்லா கட்டி இல்லாமல்
கரைச்சிட்டேன். இப்போ இந்த பாலோட சேர்ப்பேன். இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து இந்த ஜெலோ கலர் வந்து இதில் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இது கார்ன்ஃப்ளவர் வந்து ஒயிட் கலராக இருக்கும். இந்த எல்லோ கலர் இதோட சேர்த்த ஒரு கலர் வந்து இந்த புடிங்கிக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் இப்போ இந்த கலரை இதோட சேர்க்கிறேன். எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணின பிறகு நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வைக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வையுங்க. இப்போ வந்து கைவிடாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். ஏனென்றா இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து உள்ளே போய் அடிப்பிடிக்கும். அதால் மெல்ல மெல்ல இதை மிக்ஸ் பண்ணவங்க அது கொஞ்சம் திக்காக வரும். மட்டும் இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா திக்காக வந்துட்டுது. அடுப்பை வந்து இப்போ வந்து சிம்மிலேயே வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இது வந்து அடி பிடிக்காமல். இப்போ வந்து நான் அந்த மிக்சியில் போட்டு அப்படி அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பிரெட் மிக்ஸை வந்து இதில் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த மிக்ஸை நாங்கள் இந்த கேரமல் ஊற்றி வச்சுருக்கிற இந்த பேனில் நாங்கள் இதை ஊற்றுவோம். இப்படி ஒரு அலுமினிய பேப்பர் எடுத்து இந்த பிரெட் புடிங்கின்ற இந்த பேனை வந்து நல்ல வடிவாக கவர் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்டீமரில் நாங்கள் வைப்போம். நான் வந்து இன்றைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ப்ரெஷர் குக்கர்லேன்னு சொல்லி சொன்னால் 25 இருந்து 30 நிமிடங்கள். நீங்கள் புட்டு இடியப்பம் வைக்கிற ஸ்டீமரில் வைக்கிறதா இருந்தால் 35 இருந்து 40 நிமிடங்கள் வைக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வைக்கல ஒரு சின்ன போலை கவிட்டு போட்டு வைக்கலாம். இல்லாட்டிக்கு இப்படி ஒரு இது இருந்தால் அதை நீங்கள் போட்டு வைக்கலாம். ப்ரெஷர் குக்கருன்ற விசிலை நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் அதை மூடி விடுங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதை வடிவ ஆவியில் அவிச்சு எடுத்துட்டோம். இது வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால், வெளியில் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறதுக்கு 3 இருந்து 4 மடத்தியாலங்கள் இதை வந்து கூல் பண்ண விடுங்கோ. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 2 மடத்தியாலங்கள் இதை வந்து நீங்கள் கூல் பண்ண விடணும். நான் இப்போ ஃப்ரிட்ஜில் இதை வைக்க போகிறேன். எங்களுடைய இந்த பிரெட் புடிங் வந்து 2 மடத்தியாலங்கள் வச்சு இப்போ வெளியில் நான் எடுத்துட்டேன். அதில் ஒரு கூலிங்காக இருக்குது. இதை வந்து அந்த சைட்டை வந்து இப்படி ஒரு இதால் இல்லாட்டி ஒரு கத்தியால் நல்ல வடிவாக இப்படி ரவுண்டாக இப்படியே எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு எப்படி இருக்காண்டு இன்னொரு போர்டில் மாற்றி கட் பண்ணி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல சூப்பராக வந்து இது ரெடி ஆகிட்டுது. இதை வந்து இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணி டேஸ்ட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு சூப்பரான நல்ல ஒரு டேஸ்டியான எங்களுடைய இந்த பிரெட் புடிங் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது. நீங்களும் இது வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து இதை நான் செய்திருக்கிறேன். ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி நீங்களும் இதை வந்து செய்து பார்த்து எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க. என்ன ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பை பாய்.